ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாவ் ஹோம் ஆர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஜஸ்ட் 5 நிமிஷத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டென்ட் பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஏதாவது வீட்டில் இருக்கிற saree எடுத்துக்கோங்க. நான் வந்து ஹாஃப் அண்ட் ஹாஃப் saree எடுத்திருக்கேன். இந்த saree வந்து ஒரு கலர் வந்து ஒரு சைடு வந்து சாண்டல் கலரும் இன்னொரு சைடு வந்து Black கலரும் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா உங்களுக்கு நார்மலான saree நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த சாரியோட சென்டரில் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த பார்டர்லேருந்து அந்த பார்டர் வரைக்கும் அப்படியே நான் வந்து சுருக்கிக்கிறேன். இல்லைனா நீங்கள் ஃப்ளீட்ஸ் மாதிரி அப்படியே ஃபோல்ட் கூட பண்ணிக்கோங்க. சாரியை இந்த மாதிரி அந்த பார்டர்லேருந்து இந்த பார்டர் வரைக்கும் நல்லா சுருட்டினதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். 2 சைடு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை நான் அப்படியே ஒரு கை உள்ளே போகிற அளவுக்கு ஒரு கேப் விட்டுருங்க. ஒரு கேப் விட்டுட்டு இப்போ இதை அப்படியே நான் ரப்பர் பேண்ட் போட போகிறேன் இது மேலே. அப்படி இல்லைன்னா நீங்கள் கயிறு கூட ஏதாவது ஒரு ஜூட் ரோப் இல்லை உலன் ரோப் வச்சு கட்டிக்கிறதுனால கூட கட்டிக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு டைட்டாக இருக்கணும். அதனால நான் 2 ரப்பர் பேண்ட் வந்து போட்டுக்கிறேன். பெருசாக ரப்பர் பேண்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலான ஏதாவது ஒரு ரோப் உல்லன் ரோப் இல்லை ஜூட் ரோப் எடுத்து இது மாதிரி கொஞ்சம் கட்டிக்கோங்க அந்த இடத்துல. உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். போட்டதுக்கு அப்புறமா ஜஸ்ட் சும்மா ஒரு ஹேண்ட் உள்ளே போயிட்டு வர அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. அந்த ரெடிமேட் ஹூக்கை அப்படியே வாலில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த saree எடுத்து அதில் மாட்டி விடுறேன். இந்த மாதிரி ஹூக் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆணி அடிச்சுட்டு இந்த ரப்பர் பேண்ட் அப்படியே அதில் மாட்டி விடலாம். அப்படி இல்லைன்னா விண்டோ சைடு இருக்குங்கன்னா விண்டோ சைடு அந்த கிரில்ல நீங்கள் அப்படியே வந்து இதை கட்டி விட்டுட்டு அப்படியே நீங்கள் டென்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கீழே போடுறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்டபுள் பெட் என்கிட்ட இருக்கு. அதை நான் இது போட்டுக்கிறேன். இது மேலே கவர் பண்ணுறதுக்கு இன்னொரு saree எடுத்து கவர் பண்ணிக்கிறேன். பெட் இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய குஷன் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நான் அந்த பெட்டை வந்து saree வச்சு கவர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மேலே மாட்டியிருக்கிற அந்த சாரியை அப்படியே 2 சைடாக எடுத்து எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறத அப்படியே அந்த பெட்டுக்குள்ளே நீங்கள் ஃபோல்ட் பண்ணி உள்ளே அழகாக மடக்கி விட்டுருங்க. இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடும் அந்த சாரியை அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா டென்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஜஸ்ட் 5 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிராண்டான சாரியெல்லாம் போட்டு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம ஜென்ரலாக ஃபன்னுக்கு பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது அக்கேஷன் பர்த்டே அந்த மாதிரி ஏதாவது அக்கேஷனில் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதாங்க பேசிக். இதுக்கு மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறது உங்கள் விருப்பம். நான் வந்து என்கிட்ட ஒரு எல்இடி லைட் இருந்தது. எல்இடி லைட் அந்த கிளிப்ஸ் இருந்தது. அதை நான் அப்படியே வந்து செல்லோ டேப் போட்டு மேலே வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம சேனலில் இந்த ஹார்ட் கிராஃப்ட்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதெல்லாம் கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். அதை அப்படியே அந்த கிளிப்ஸில் வந்து மாட்டி விட்டுக்கிறேன். அப்புறம் என்கிட்ட இருக்கிற ஃபோட்டோஸை அப்படியே அந்த கிளிப்ஸில் வந்து வச்சுக்கிறேன். சும்மா அழகா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி குஷன் நான் வச்சேன். ஆனா என் பாப்பாக்கு வந்து இது பிடிக்கல. அவளோட குஷன் வந்து அப்புறமா எடுத்துட்டு வந்து அவ வந்து அவளோட குஷன் வந்து இதுக்குள்ள வச்சுக்கிட்டா. சைட்லலாம் நீங்க டெக்கரேட் பண்றதுக்கு ஏதாவது ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் இருந்தா வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது இன்டோர் பிளான்ட்ஸ் இருக்குன்னா நீங்க அது கூட வைக்கலாம். இந்த saree செட்டப் வந்து எங்க வீட்டுக்கு ரொம்ப அழகா இருந்தது. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. 5 நிமிஷத்துல ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு டென்ட் ஐடியா. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு, நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.